திருநெல்வேலியில் 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சம்பவம் எதனால் நடந்தது, சிறுவர்கள் மீது எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது, துப்பாக்கிச்சூட்டின் பின்னணி என்ன என்பது குறித்து காவல்துறை அளித்துள்ள விளக்கத்தை விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி காலனி சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் சண்முகசுந்தரம். இவரது மகன் 22 வயதான சக்திகுமார் தற்போது ரஸ்தாவூரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் பாப்பாக்குடி பகுதியில் ரவுடிசத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 17 வயது சிறுவர்கள் இருவர் குறித்து சக்திகுமார் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையறிந்து ஆத்திரமடைந்த சிறுவர்கள் இருவரும் சக்திகுமாரை அவர்களது பகுதிக்கு வரவழைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். அத்தோடு, நாங்கள் செய்யும் ரவுடித்தனத்தை வெளியில் ஏன் சொன்னாய், காவல்துறையினருக்கு ஏன் தகவல் கொடுத்தாய் என கேட்டு அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் சிறுவர்களை பிடிக்க முயற்சி செய்தபோது 2 சிறுவர்களும் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளனர். சிறுவர்கள் தாக்கியதில் தமிழ்நாடு சிறப்பு படை காவல்துறை காவலர் ரஞ்சித் என்பவருக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க சென்ற உதவி காவல் ஆய்வாளர் முருகனையும் வெட்ட முயற்சி செய்துள்ளனர். தற்காத்துக் கொள்வதற்காக சம்பவ இடத்திற்கு அருகில் இருந்த வேட்டர்க்குள் சென்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கதவை ஆக்ரோஷமாக தட்டி வெட்டி உள்ளனர். வீட்டிற்குள் இருந்த பெண் மற்றும் அவருடைய குழந்தை மற்றும் காவலர்களை தற்காத்துக் கொள்ள இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிறகு காயமடைந்த காவலர் ரஞ்சித் மற்றும் அந்த ஊரைச் சேர்ந்த சக்திவேல், துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சிறுவன் என 3 பேரும் மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே சிறுவர்கள் இருவர் மீதும் பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டுவீச்சு உட்பட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிதம்பரசர் சம்பவத்தை நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாப்பாக்குடி கிராமம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. சக்திகுமார் என்பவரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை முயற்சி உள்ளிட்ட 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல காவலர்களை தாக்கி பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுவர்கள் இருவருக்கும் கொலை முயற்சி, பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆயுத பிரயோகம் உள்ளிட்ட 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் பாப்பாக்குடி பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர் கண்காணிப்பும் உயரதிகாரிகள் தலைமையில் நடந்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நீடித்து வருகிறது.